Hi everyone, welcome to Srivari Educational Group Information Platform. இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளால நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது KEAM 2025 கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், ஃபார்மசி, மெடிக்கல் அண்ட் மெடிக்கல் அலைடு கோர்சஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கோர்சஸ்க்கு என்னென்ன க்ரைட்டீரியா, என்னென்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு BE ஆர்கிடெக்சருக்கு பார்த்தீங்கன்னா நாட்டா கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்கணும். அதுவுமே 30/6/2025 நடக்கிற நாட்டா எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் mode of submissions and last date of applications பார்த்தீங்கன்னா 20/2/2025 இருந்து 10/3/2025 5 PM குள்ள இருக்கணும். இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதர் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து 15/3/2025 5 PM குள்ள நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். மெடிக்கல் அண்ட் மெடிக்கல் அலைடு கோர்சஸ்க்கு பார்க்கலாம். MBBS அண்ட் BDS கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50% வந்து எலிஜிபிலிட்டி வேணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, பயோடெக்னாலஜியில். நெக்ஸ்ட் BA MS அண்ட் BHMS கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50% எலிஜிபிலிட்டி வேணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BS MS கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50% வந்து எலிஜிபிலிட்டி வேணும். சேம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில். நெக்ஸ்ட் BU MSல பார்த்தீங்கன்னா 50% வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் அட்மிஷன் டு BSc ஹார்ன்ஸில் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, கார்ப்பரேட் பேங்கிங், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், BTech பயோடெக்னாலஜி அண்டர் கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இதில் பார்த்தீங்கன்னா 50% வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் அட்மிஷன் டு BSc ஹார்ன்ஸ் கிளைமேட் சேஞ்சஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50% எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் அட்மிஷன் டு BVSc அண்ட் AH கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் வந்து நமக்கு 50% வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி ஆஃப் BSc டிகிரி ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி ஆர் பயோடெக்னாலஜியில் 50% வந்து நமக்கு இருந்தால் போதும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் இல்லாமல் ஆப்ஷனல் கோர்சஸ்க்குமே வந்து எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. MBBS, BDS, BA MS, BHMS அண்ட் BSMS கோர்சஸ்க்கு. நெக்ஸ்ட் நீட் UG 2025க்கான குவாலிஃபைடு கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு 45% வந்து எலிஜிபிலிட்டி வேணும். நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சேம் 45% வந்து எலிஜிபிலிட்டி வேணும். 10th + 3 டிப்ளமோ எக்ஸாமினேஷன்ஸ்க்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி ஆஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இண்டிவிஜுவல் ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனலில் வந்து மேத்தமெட்டிக்ஸுமே வந்து கேரளா வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் இன் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேசிஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் இருக்கணும். அப் டு 31 டிசம்பர் 2025 நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ நீட் எழுத முடியும். நெக்ஸ்ட் ஷெடியூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டைமுமே கொடுத்துருக்காங்க. 24/4/2025 பார்த்தீங்கன்னா 2 PM-லேருந்து 5 PM வரைக்கும் நடக்குது. சேம் 25/4/2025 2 PM to 5 PM வரைக்கும் நடக்குது. சேம் அதே தான் 26, 27, 28 வந்து சேம் டேட்டில் தான் நடக்குது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஒன்லி, பிஃபார்ம் ஒன்லி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 875க்கும் SCக்கு வந்து 375க்கும் சொல்லியிருக்காங்க. STக்கு எதுவும் இல்லை. இன்ஜினியரிங் அண்ட் பிஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா 1125ம் SCக்கு 500 சொல்லியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் ஒன்லி, மெடிக்கல் அண்ட் அலைடு ஒன்லி போத் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 625க்கும் SCக்கு 250க்கும் கொடுத்துருக்காங்க. STக்கு எதுவும் இல்லை. போத் AC அண்ட் போத் BCக்கு வந்து 1125க்கும் 500 SCக்கும் சொல்லியிருக்காங்க. சேம் போத் B அண்ட் Cக்கு பார்த்தீங்கன்னா 1300க்கும் SCயில் 525க்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் டு பி அப்லோடட் எலாங் வித் தி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா SSLCயோடது, நேட்டிவிட்டியோடது, அதுக்கப்புறம் SSLC சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். மற்ற டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எதுவும் டவுட்ஸ் இல்லை குவெரிஸ் இருக்குது, ஏதோ அமௌண்ட் விஷயமா ப்ராப்ளம் எதுவும் இருந்தாலுமே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி வேறு எந்த டவுட்ஸ் எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.